ராஜா சார் வந்து நான் ஒரு 4-5 தடவை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. அவரோட பிளெஸ்ஸிங் எனக்கு கிடச்சிது. அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஸ்ட்ராங்காக மைண்டில் இருக்கிறது, காதலும் கலையும் பிரிக்கவே முடியாது, காதல் இல்லாமல் கலைஞன் இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார். அண்ட் அவருக்கு சினிமா மேலே உள்ள எவ்வளோ பெரிய காதல் அப்படின்றது அந்த பேஜ்லேயே எனக்கு தெரிஞ்சது 4 வாட்டியும். அண்ட் 2 இயர்ஸ் பேக் மீட் பண்ணும்போது கூட நான் ஒரு கதை ஒர்க் பண்ணிருக்கேன், கதை எழுதிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவரை எடுத்துகிட்டு ஒரு சினிமா நம்மளால் யோசிக்கவே முடியாது. கிராமத்தை அவ்வளோ அழகாக எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தவர். மிஸ் யூ சார். பாரதி ராஜா சார், பாலச்சந்தர் சார், 2 pillars ஆஃப் தமிழ் சினிமா. இன்னைக்கு பாரதி ராஜா சார் போனது ரியலி எ வெரி சேட் டே. அவரோட சினிமாவில் தான் நான் குரோ ஆனேன். அவரோட சினிமாவை நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். ஒவ்வொரு சினிமாவும் நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். நான் அவர் பல தடவை மீட் பண்ணி அந்த சினிமாவை விமர்சனம் பண்ணி அவர்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் பல தடவை வாங்கியிருக்கேன். எனக்கு சத்யா படத்தை பார்த்து அவர் பிளெஸ் பண்ணது மறக்கவே முடியாது. ஐம் வெரி வெரி ஃபீலிங் சேட் டுடே தட் ஹி இஸ் நோ மோர் வித் அஸ். மே காட் பிளெஸ் ஹிஸ் சோல். இமயம் பாரதி ராஜா இறந்தார், மறைந்தார் என்ற செய்தி கேட்டு மிகவும் அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள், பாலச்சந்தர் அவர்களது பிறகு பாரதி ராஜா என்னும் இன்னொரு சரித்திரம் சரிந்தது. அப்படித்தான் எங்கள் திரையுலகத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு. அவர் அறிமுகப்படுத்தாத நடிகர்கள் இல்லை, இயக்குநர்கள் இல்லை. எனக்கும் பாரதிக்கும் அவருடைய சொந்த பேனரில் மனோஜ் கிரியேஷன்ஸில் படம் இயக்க வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அவரின் மனதில் நானும் இடம் பிடித்தேன் என்பதை நினைக்கும் பொழுது ஒரு வகையில் அது பெருமையாக இருக்கிறது. ஆனால் அனைத்து திரையுலகுக்கும், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்று ஹிந்தி என்று அனைத்து திரையுலகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு பாரதி ராஜா அவர்கள். அவர் செய்த முதல் மரியாதை, அவர் செய்த கிழக்கு சீமை இது எங்களை விட்டு மறையாது, என்றும் மறையாது. அதுபோல எப்படி நடிகர் திலகத்தை பார்த்து எல்லோரும் நடிக்க வருகிறார்களோ அதே போல இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை பார்த்து எத்தனையோ இயக்குநர்கள் இயக்கத்துக்காக இங்கு வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு மானசீக குருவாக பாரதி ராஜா இருந்தால் அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டியிருக்கிறேன். அவருடைய குடும்பத்துக்கும் அமைதி வழங்க நான் இறைவனை வேண்டியிருக்கிறேன். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு தமிழக மக்கள் அனைவருக்குமான ஒரு மாபெரும் இழப்பு. ஒரு இயக்குனருக்காக 5 நாட்கள் அவருடைய படைப்புகளை பற்றி திண்டுக்கல்லில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக அவருடைய படைப்புகளை பற்றி ஆய்வு கருத்தரங்கம் 5 நாட்கள் நடைபெற்று பாரதி ராஜாவின் மண்ணும் மக்களும் அப்படின்னு ஒரு நூல் வெளியிடுகிற அளவிற்கு திரைத்துறையில் ஆழ்ந்த முத்திரை பதித்தவர். திரைப்பட இயக்குநர்களுக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்து பாரதி ராஜா வருகைக்கு பிறகுதான் கிடைத்தது. நாங்கள் பேசுகின்ற பட்டிமன்றங்களில் பழைய பாடலா புதிய பாடலா என்ற தலைப்பில் நாங்கள் டெட்லைனாக வச்சிருக்கிறது வந்து பாரதி ராஜாவுக்கு முன், பாரதி ராஜாவுக்கு பின். அன்றைய திரைப்படங்களா இன்றைய திரைப்படங்களான்னு தலைப்பு வச்சா பாரதி ராஜாவை மையமாக வைத்து அன்றைய திரைப்படங்கள், அதுக்கு பாரதி ராஜாவுக்கு பிறகு இன்றைய திரைப்படங்கள், இதுதான் நாங்கள் பேசுகிறோம். ஒரு இயக்குனரின் குரலுக்கு மக்கள் கைதட்டியது பாரதி ராஜாவின் குரலுக்கு தான். என் இனிய தமிழ் மக்களே என்று அந்த திரைப்பட கொட்டகையில் அவருடைய குரல் ஒலித்த போது தமிழகமே கைதட்டியது. இப்படி நடிப்புக்கு, திரைத்துறைக்கு ஒரு பல்கலைக்கழகமாக விளங்கிய பாரதி ராஜாவுக்கு இந்திய அரசினுடைய தாதா சாஹிப் பால்கே விருது வழங்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த இயக்குநர்களுக்கான ஒரு தமிழக அரசு விருது பாரதி ராஜாவின் பெயரில் வழங்கப்பட வேண்டும் என்பது தமிழக அரசுக்கு என்னுடைய பணிவான கோரிக்கை. பாரதி ராஜாவை இழந்து வாரும் அவருடைய குடும்பத்தினருக்கும் திரைத்துறையினருக்கும் அவருடைய ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய புகழ், அவருடைய படைப்புகள் இருக்கும் வரை நிலைத்திருக்கும் சொல்லி அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை